ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பாலாஜி. நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுதுன்றது தான் பார்க்கணும். இது வரைக்கும் நல்லா இருக்குது. இந்த வாரம் போன வாரம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நம்ம மார்க்கெட்டுக்கு இப்போ பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் ஓப்பனிங் இப்போ பாருங்கள், திருப்பி யூஎஸ்இட் 140 ஈரானியன் டார்கெட் ஆஃப்டர் ஹார்மோஸ் க்ளோசர், டெரான் ஸ்ட்ரைக் இவங்க மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் திருப்பியும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு காண்டாகி இன்னும் பெரிய லெவலில் தாக்குதல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மிலிட்ரி ஆப்ரேஷன்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் இது இன்னும் தீவிரமாக இந்த சண்டே நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் 5:25 இன்னும் தீவிரமாக ஆயிட்டுருக்கு. ஸோ இந்த தீவிரத்தால் திருப்பி க்ரூட் ஆயிலோட ரேலி திருப்பி பெரிய லெவலில் அதிகமாச்சுன்னா அது ஈக்விட்டி மார்க்கெட்டில் வேர்ல்டு வைடாக இந்த குளோபல் செயினில் அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு ஒரு கேப் டவுன் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றது கூட நிறைய நியூஸஸில் வந்துட்டுருக்கு. பட் இப்போதைக்கு குளோபல் கண்டிஷன் பார்க்கும்போது ஃப்ரைடே க்ளோசிங் படி பார்த்தா யூஎஸ் மார்க்கெட்லாம் ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு. நம்ம இந்தியன் மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் இருக்குது. இது மாறலாம். நாளைக்கு ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அது எப்படி வேணாலும் மாறலாம். பட் இப்போதைக்கு நம்ம மார்க்கெட் அந்த ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் விட்ட பெரிய செல்லிங் பார்த்திங்களா, அந்த செல்லிங்கை மார்க்கெட் ரெக்கவரி ஆகி 24,200 தக்க வச்சு முடிஞ்சிருக்கு. ஸோ இன்ட்ராடே பிளேயர்ஸ் மானிட்டர் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நான் அதை டே க்ளோசிங் வீக்லிலாம் பற்றி நான் ஃப்ரைடே வீடியோ சொல்லியிருப்பேன். இன்ட்ராடேவோட டெக்னிக்கல் பார்க்கும்போது உங்களுக்கு ஸோ நிஃப்டி இந்த 24,170க்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் இன்ட்ராடேயில் க்ரியேட் ஆகும். ஓகேவா? 170னா இப்போ 200 பக்கத்தில் இருக்குல்ல, ஒரு 30-40 பாயிண்ட் 40-50 பாயிண்ட்டுக்கு மேலே நெகட்டிவில் க்ளோஸ் ஆச்சு ஓப்பன் ஆச்சுன்னா நாளைக்கு செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும் இன்ட்ராடேயில். அதுக்கப்புறம் 50-50 பாயிண்ட் தள்ளி தான் நிஃப்டிக்கு சப்போர்ட் இருக்குது. 50 பாயிண்ட்டுக்குள்ளே நெகட்டிவில் முடிஞ்சு இந்த சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா இந்த சென்டிமெண்ட் பாசிட்டிவாக தான் இருக்கும், இங்கேயே பவுன்ஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் ஐ, அதாவது 24,223 அந்த இடத்த மார்க்கெட் நாளைக்கு ப்ரீச் பண்ணிச்சுன்னா இன்ட்ராடேயில் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ளாட் நெகட்டிவாக தான் வாய்ப்பு இருக்குது. பட் அது இந்த மிலிட்ரி ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது இது புது நியூஸ் கிடையாது. பட் அதோட தீவிரம் அதிகமாக இருக்குன்றது தான் இப்போ கரண்ட் சினாரியோ. அதனால் இதுக்கு மார்க்கெட் ஒரு பெரிய லெவலில் கேப் டவுன் ஆகும் அப்படின்ற வியூ எனக்கு இல்லை. பட் ஒரு நெகட்டிவ் சினாரியோ ஓப்பனிங்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் திருப்பி அந்த 24,000க்கு கீழே வந்தால் தான் என்ன சொல்கிறது, ஒரு ஃபியூரியஸான செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். 24,000க்கு கீழே வராத வரைக்கும் பெரிய ப்ராஃபிட் புக்கிங் வராது. அதனால் ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் இருக்குது, ரிக்கவரி ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்குது. இது எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுதுன்றது நம்ம அப்சர்வ் பண்ணணும். இதான் கரண்ட் லெவல். இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரீவியஸ் ஐ, அதாவது 24,220-230 ரேஞ்சை கிராஸ் ஆகிடுச்சுன்னா ட்ரெண்டாக ஆரம்பிக்கும். இன்ட்ராடே ஹை உடச்சுன்னா டவுன் சைடில் 24,170 பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு செல்லிங் ப்ரெஷர் இன்ட்ராடேயில் க்ரியேட் ஆகும். இதான் இப்போதைக்கு சினாரியோ. ஓகே, டே ட்ரெண்டை பொறுத்தவரைக்கும் 24 கீழே நாளைக்கு க்ளோசிங் வந்தால் அடுத்தடுத்த நாள் ப்ராஃபிட் புக்கிங் தொடரும். இவ்வளோ நாள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் மார்க்கெட்டு இந்த இந்த ஸ்டார்ட் ஆஃப் த வீக்கில் போன வாரம் ஃபுல்லாகவே செல்லிங் ப்ரெஷர் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்லோவாக ரிக்கவரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி கூட மண்டே ஓப்பனிங் நெகட்டிவ் ஆகிட்டு கூட அடுத்தடுத்த நாள் பாசிட்டிவாக முடிக்கிறதுக்கு கூட ட்ரை பண்ணுவாங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, அந்த பப்ளிக் செக்டர் பேங்க்லாம் பெரிய லெவலில் ஃப்ரைடே ரேலியாக இருக்குது, இதை பற்றி சொல்லுங்கள், ரிக்கவரி ஆகுதா அப்படின்னு. இந்தியன் பேங்க்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு பெரிய மூவ், கிட்டத்தட்ட அன்றைக்கி மட்டுமே அந்த ஸ்டாக் 10% ஏறி முடிஞ்சிருக்கு. ஸோ இந்தியன் பேங்க் ஏறி முடிஞ்சிருக்கு நல்லது, கண்டினியூவாக ஏறணும்னு அவசியம் இல்லை. ட்ரெண்ட் இன்னும் அதுக்கு ரிவர்சல் ஆகும். இப்போதைக்கு சப்போர்ட் எடுத்துருக்கு. டே சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் 900 முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த ஸ்டாக்குக்கு. இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியன் பேங்க் இன்ட்ராடேயில் 10% ஏறி இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அடுத்த நாள் ஏறணும்னு நினைக்காதீங்க. டெக்னிக்கலாக அது ரிவர்சல் கிடையாது. 900 கிராஸ் ஆனதான் ரிவர்சல். பட் சான்சஸ் இருக்குது, கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவராலே பப்ளிக் செக்டார் பேங்க் கொஞ்சம் ரிக்கவரி மூடில் தான் இருக்குது.
கனரா பேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்தது. பட் ரிவர்சல்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு ஒரு 134 கிராஸ்னால் ரிவர்சல் ஆகும். ரொம்ப நாளாகவே அண்டர் பர்ஃபார்மாக தான் இருக்குது பப்ளிக் செக்டர் பேங்க். லாஸ்ட் 1 இயராகவே வந்து ஒரு பெரிய மூவ் இல்லை. ஸோ இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் கொஞ்சம் ரெக்கவரி இப்போ மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் ஆல் டைம் ஹை உடைச்சிருக்கல, அது காரணமாக வந்து இதுவும் வந்து இது கொஞ்சம் மொமெண்டம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபாலோ பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கூட ஒரு அது ஓரளவுக்கு அப் ட்ரெண்டாக இருந்தது. ரீசெண்டாக ப்ராஃபிட் புக்கிங், இப்போ அகெயின் ரெக்கவரி மோடில் இருக்குது. ஒரு 85 கிராஸ் ஆச்சும் இந்த ஸ்டாக்கு ட்ரெண்ட் ஆகும். பப்ளிக் செக்டர் பேங்க் ஒரு ரெக்கவரி மோடில் இருக்குது. ரிவர்சல் ப்ராப்பராக இன்னும் ஒரு 2 நாள் ஏறிச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்சலாக கன்சிடர் பண்ணலாம். நான் சொல்கிறேன் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா. ஓகே, ரைட். பாலாஜி எம்என்ஸ் கூட சொல்லியிருந்தேன், அது வந்து பிரேக் அவுட் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்க, குட். ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 2700. இதெல்லாமே வால்டாலிட்டி ஸ்டாக்கு, ஸ்விங்குக்கு வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ பார்த்து சுதானமாக வந்து எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஹெச்டிஎஃப்சி எப்படி முடிஞ்சதுக்கு நான் நினைக்கிறேன். ஹெச்டிஎஃப்சிலாம் காட்டல. ஹெச்டிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக ரெக்கவரி மோடில் தான் இருக்குது. இந்த 845 கிராஸ் ஆச்சுன்னா இந்த ஸ்டாக் 800க்குமே ரேட் என்ன ஆகிட்டே இருந்தால் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் இருக்கும் ஹெச்டிஎஃப்சி பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போதைக்கு ஓகே தான். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு பெரிய செல்லிங், திருப்பி மீனிங்ஃபுல்லான ரெக்கவரி. ரிலையன்ஸ் வந்து ஒரு 1326 கிராஸ் ஆகணும். இந்த டவுன் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம மார்க்கெட் வந்து மேலே போகிறது உறுதி. ஏன்னா ரிலையன்ஸ் வந்து ஹெவி வெயிட்ஸ். ஸோ அதுவே வந்து ரொம்ப நாளாக வந்து சைட் வேஸில் செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது. ஆல்ரெடி இப்போ நிஃப்டி ரெக்கவரி மோடில் ட்ரை பண்ணிகிட்ருக்கு பேங்கிங்னால். மற்ற எல்லா செக்டர்ஸும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகுது இல்லையா. ரிலையன்ஸும் இப்போ பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஒரு மொமெண்டம் இருக்கும். ஃப்ரைடே ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறார், பாலாஜி நீங்கள் வந்து அப் ட்ரெண்டுன்னு சொல்லாதீங்க, அப்புறமா திருப்பி இந்த வார் டென்ஷனால் செல்லிங் ஆயிடுச்சுன்னா அது இஷ்யூ ஆகிடும், சொல்லாதீங்க அப்படின்னு. வீக்லி க்ளோசிங் நல்லா வச்சுருக்காங்க. ஓப்பனிங் இம்பேக்ட் தான். ஏன்னா இந்த வார் டென்ஷன்றது வந்து திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும்போது மார்க்கெட் வந்து அது ஃபேக்டர் அவுட் ஆகிடும். மார்க்கெட் டிஸ்கவுண்ட்ஸ் எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ சின்ன சின்ன செல்லிங் வரலாம். பட் வந்து ஒரு பெரிய இந்தியா விக்ஸும் வந்து உங்களுக்கு 13 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ போன டைம் வந்து வார் டென்ஷன் ஆகும்போது இந்தியா விக்ஸ் 20க்கு மேலே இருந்தது. அது வந்து ஒரு பேனிக் சிச்சுவேஷன், ஓகேவா. பட் இப்போ வந்து சிச்சுவேஷன் டிஃப்ரெண்ட். இதுலேருந்து என்ன புரியுது, ப்ராப்ளம் சால்வ் ஆகலை, வேர்ல்டு வைடாக அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகலை. ஆனால் மார்க்கெட் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கான அந்த விதத்தை வந்து மாற்றிக்கிச்சு. அந்த வீரியமும் கம்மியாயிடுச்சுன்றது வந்து விக்ஸில் பிரதிபலிக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மார்க்கெட் இந்த நியூஸ்ன்றது வந்து இந்த வார் டென்ஷன்றது பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணாதுன்றது. உங்களோட வியூ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பார்ப்போம். இன்னொரு விஷயம், ஜூலை மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. அடுத்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. விருப்பப்படுறவங்க வந்து கற்றுக்குங்க. மார்க்கெட்டில் டெக்னிக்கல்ன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டாலும் சரி. ஸோ கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், என்ட்ரி எக்ஸிட் ஆகிறது எல்லாமே வந்து ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறது எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான். என்னதான் ஃபண்டமெண்டல் பார்த்தாலும் நம்ம என்ட்ரி எடுக்கிறது பேஸ்ட் வந்து டெக்னிக்கல் தான். அது புரிஞ்சுக்கிங்க. அது முறையாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது கொரிஸும் இந்த வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. இன்னொரு விஷயம், அப்ஸ்ட்ராக்டில் வந்து ஓப்பன் பண்ணுறவங்க டவுட்ஸ்லாம் இருந்தால் கேளுங்க, ஓகேவா. அது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அந்த மார்க்கெட் செட்டில் ஆகும்போது கொஞ்சம் உங்களுக்கு கைடன்ஸ்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதை பற்றி நான் அதுக்கு தனியாக ஸ்பெஷலாக ஒரு வீடியோ வந்து அப்புறமா போகிறேன். ஓகே, ரைட். மிக்க நன்றி நண்பர்களே.